சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் பராத்தா. அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக பார்த்து வாங்கிக்கோங்க. பூச்சி இதெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறோம். தண்டு கூட பாருங்கள் ரொம்ப போடாமல் அளவாக போட்டிருக்கு. ஏன்னா அந்த பூவு தான் நம்ம துருவி எடுக்க போகிறோம். இந்த பராட்டா செய்கிறதுக்கு அரைப்படி அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் எல்லாமே வந்து இந்த இதை துருவுறது, சப்பாத்தி மாவு பிணையிறது எல்லாமே நான் என்னோட ஃபுட் ப்ராசஸரில் தான் பண்ண போகிறேன். அந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து கரெக்டாக அரைப்படி அளவு தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். கை நிறைய கொத்தமல்லி தழை நிறையா போடணும். அதே மாதிரி இந்த பராத்தாவை நம்ம சுட்டி எடுக்கிறதுக்கு நெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வதக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. இந்த மஞ்சளும் உப்பும் தனியாக எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்னா இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் கொதிக்கும் போது போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ மஞ்சத்தூள் உப்பையும் போட்டுட்டு நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்துடுறோம். ஏற்கனவே ஒரு தடவை நறுக்கிட்டு கழுவியாச்சு. இப்போ எல்லா பூவையும் போட்டாச்சு. இந்த பூவை போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வடித்து எடுத்துடுறோம். இங்கே வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வடிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே கழுவுன மாதிரி ஆக்கிட்டோம்னா அதையும் வடித்து எடுத்துட்டோம்னா ஏதாவது பூச்சி எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த புழுலாம் ஒட்டி இருந்தால் அதுவும் வெளியே வந்துடும். இப்போ காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபுட் ப்ராசஸரில் போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் துருவி இருக்குது பாருங்கள், அதில் கூட அப்படியே கையை ஒவ்வொரு பூவாக எடுத்து துருவலாம். இப்போ இது இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அழகாக துருவியாச்சு பாருங்கள். ஒரு செகண்டில் எல்லா பூவையும் நல்லா துருவியாச்சு. இப்போ அதே இதில் நம்ம கோதுமை மாவையும் போட்டு பிணைய போகிறோம். இப்போ சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு அரைப்படி மாவுக்கு. அதே மாதிரி 1 டம்ளர் அளவு நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கிறோம். முதையே ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு சுற்றிக்கலாம். இந்த அளவுக்கு அழகாக பிணைஞ்சிருச்சு பாருங்கள். 2 செகண்டில் பிணைஞ்சிரும். இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுறோம். நாங்கள் சப்பாத்திக்கு எப்பயுமே அந்த தான் போடுவோம். தேங்காய் எண்ணெய் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ போட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஃபுட் ப்ராசஸரில் பண்ணும்போது. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். நம்மளுக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி துருவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி இந்த மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டஃபிங் சொல்லுவோம்ல, அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாய் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கெலாம் தேவையில்லை. உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வைக்கிறதுனால தேவையில்லை. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்துட்றோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். நீங்கள் இஞ்சியை லைட்டாக துருவி போட்டாலும் சரி நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கிறோம். அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற கொஞ்சம் வாடையும் அந்த ஈரப்பதமும் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து எல்லா மசாலாவும் நான் அந்த கொஞ்சம் வாடை போன அப்புறம் எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை. ஏன்னா இது திரும்ப நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வேக வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தழை நிறையா சேர்த்துக்கிறோம். இதுக்கு நிறையா சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறணும் நல்லா. அப்புறம் இந்த பராட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு காம்பினேஷன். அது வந்து க்ரீன் சட்னின்னு சொல்லுவோம். அதே இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. நம்ம 2 ஈக்குவல் அமௌண்ட் போடலாம். இல்லை புதினா நிறையா போட்டு கொத்தமல்லி கம்மியாக போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவு போட்டிருக்கோம். 3 பச்சை மிளகாய் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த பச்சை மிளகாய் காரமே இல்லை. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்கள் பச்சை மிளகாய் காரமாக இருந்தால் ஒரு 2 அளவு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ரொம்ப முக்கியமானது 1 கப்பு தயிர். நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிராக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம
புழிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ கோபி பரோட்டா பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா மாவை வந்து உருட்டிக்கிறணும். ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் பராத்தானாவே ஒரு 2 சப்பாத்தி போடுறத நம்ம எடுத்து நம்ம உருதாக ஆக்கணும். அந்த அளவுக்கு வச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த கோதுமை மாவில் இந்த மாதிரி நல்லா அமுக்கிக்கிறணும். ஒரு அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன குழிக்கரண்டியாவது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இன்னொரு எப்படி மடிக்கலாம்னா, மொத்தமாக மடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சைடு அப்படி பிடிச்சி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடையும் பிடிச்சி பேக்கெட் மாதிரி இது பிடிச்சி கையில் எடுத்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா நிறைய மாவு இருக்கும். இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதை விட இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். தேய்க்கிறதுக்கு இதே மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க ஒரு தடவை. இப்போ மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுக்கிக்கிறணும். இப்போ இந்த மாதிரி 3 பக்கத்தை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்கிறோம். ரொம்ப லைட்டாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறையா உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். அது வெளியே வராமல் பார்த்து நிதானமாக நம்ம தேய்ச்சோம்னா சூப்பராக வரும். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தோசை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் நல்லா பராத்தா போட்டுட்டோம். எடுத்து ஃபஸ்ட்டு 2 பக்கமும் லைட்டாக சுடணும். சுட்டதுக்கப்புறம் தான் நம்ம நெய் ஊற்றிக்கணும். இப்போ லைட்டாக ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு லைட் கலரில் வந்தால் போதும். இப்போ அந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். இப்போ திருப்பி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சுற்றி நெய் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம். இந்த நெய்யை அப்படியே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். நம்ம உள்ளே இருக்க மசாலா ஏற்கனவே வெந்தது தான். அதனால் இந்த கோதுமை மாவு மட்டும் வெந்தால் போதும். நம்மளோட காரசாரமான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச கோபி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம க்ரீன் சட்னி வைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.